ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டுக்காக ஒரு ரொம்ப மாத காலங்களாகவே ஒரு 3 மாத காலங்களாச்சு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற மனநிலைக்கு தான் அனைத்து தேர்வாளர்களுமே சென்றிருக்காங்க. இந்த ரேஷன் கடைய ரிசல்ட்டுடைய வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கும் இல்லையா? அனைவருக்குமே ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பார்த்தோன்னா இப்போ வந்து அஃபீஷியலாகவே தகவல் வெளியாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் மாவட்ட வாரியாக காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அவங்க வந்து மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த நிலை தான் கட்டாயமாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படின்ட்டு வந்து வெளியாக போகுது. இருந்தாலுமே இந்த ரேஷன்களுடைய வேலையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ராசஸிங்லாம் வந்து இருக்கு இல்லையா? இதில் வந்து யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. உண்மையான நிலவரம் வந்து என்ன? அவங்க எதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. இதில் வந்து சேலரியெல்லாம் எப்படி கிடைக்கும்? இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் இப்போ அதிரடியாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட் இது வரைக்குமே கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்துச்சு. ஜனவரி முடிந்தது. பிப்ரவரி முடிச்சு மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இன்னுமே நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கல. பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் வந்து ஏற்கனவே மார்ச் இறுதிக்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பினர்கள் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது விரைவில் நாங்கள் வந்து பணியாணை வந்து வழங்கிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டு நாளை முதல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் ரேஷன்களுடைய தேர்வாளர்கள் அனைவருமே பெரும் மகிழ்ச்சியில் தான் வந்து இருக்காங்க. எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டு 38 மாவட்டத்துக்குமே அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில மாவட்டங்கள் தான் கொடுப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லை அப்படின்னா 2 ஒரு ஒரு நாளைக்கு 1 அப்படி இல்லை அப்படின்னா 2 அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதேமாதிரி 1 வீக் ஆகலாம். அதேமாதிரி 2 நாட்கள் கழித்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் கழித்து கூட அடுத்த மாவட்டத்துக்கு கொடுக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு நாளைக்கு 2, 3 அப்படி தான் வந்து ரிசல்ட்டு பிரித்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடியாக இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக 1 மந்த் இறுதிக்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்குமே நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது மாதிரி தான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ரேஷன்களுடைய தேர்வாளர்கள் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் டிலே ஆகுது, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிருக்கு அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு இல்லையா? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதனால் டிலே ஆகுது அப்படின்னா அனைவருக்குமே தெரியும். இதில் வந்து ஸ்லோ ப்ராசஸிங் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேஷன்களுடைய வேலை நடக்கும் இல்லையா? 2023 பார்த்தீங்கன்னா 8 மாத காலங்களாகவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே அப்டேட் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து ஆயிடுச்சு. ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காமலே இவ்வளோ டிலே பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே அப்டேட் கொடுத்தாங்க. இந்த நிலையில் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3007 வேகன்சியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போன வருடம் பார்த்தீங்கன்னா
6000 வேகன்சி மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் டிலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு ஸ்லோ ப்ராசஸிங்லாம் வந்து ஸோ நடக்கும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். ஸோ இருந்தாலுமே வெயிட் பண்ணி தான் நம்ம அந்த ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ ரிசல்ட்டு எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும். பொங்கல் பண்டிகையின் காரணமாக அதில் வந்து அனைவருக்குமே பரிசு பொருட்கள் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பரிசு பொருட்கள் வழங்குவதில் நிறைய ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தில் எங்களோட ரிசல்ட்டை கொடுக்க முடியல அப்படின்றது தான் கூட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த நிலையை தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு சரி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அப்படி கொடுக்கல. ஸோ இந்த நிலையில் தான் அஃபீஷியலாகவே நாளை முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட் வந்து இருக்கும். அது மூலமாக தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த மாவட்டத்தோட லிங்க் எல்லாம் நம்ம சேனலுக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய 38 மாவட்டத்தோடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வரும். இதில் வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் யாருக்கு முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு அப்படின்னா முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் பட்டாதாரி, ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. அதுவும் அது பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சுருவங்களுக்கு கட்டாயமாக இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சில லெட்டர்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10-15 ஒரு 5% மேலே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து கட்டாயமாக இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அரசே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் உண்மையான நிலவரம் வந்து என்ன, இந்த ரிசல்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்லாம் முடித்திருக்காங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங் வந்து இருக்குது அப்படின்னா ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே 90-95% வரைக்கும் முடிச்சுட்டாங்க. ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச்லேருந்தே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட்டை அவங்க முடித்துட்டே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே வந்து இருக்கும். அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு டவுட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இருந்தாலுமே நீங்கள் டெம்பரவரியாக ஒரு 2 மாதம் ஆகலாம். அதே மாதிரி 2 வருடம் ஆகலாம், 5 வருடம் கூட ஆகலாம். நீங்கள் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆகும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணாமல் வந்து கரெக்டாக வந்து இருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில் தான் அனைவருமே வேலை வந்து வழங்குவாங்க. ஆனால் சேலரியை பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காகவே உங்களுக்கு வந்து 16,000க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா சேலரி பேசிக்காகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். 24,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இனிக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.